திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஜோதிட ரகசியங்களை பத்தி ஒரு சின்ன பார்வை இது. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுமா இல்ல அப்படியே இருக்குமான்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஜாதகமே இதுக்கு பதில் சொல்லும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க ஜாதகத்தோட பலம், அதாவது உங்க குடும்பத்தை குறிக்கிற 2ஆம் அதிபதியும் உங்க வாழ்க்கை துணையை குறிக்கிற 7ஆம் அதிபதியும் வலுவா, ஆட்சி இல்லனா உச்சம்னு சொல்ற நிலைகள்ல இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வளர்ச்சி தானா நடக்கும். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்க ஆளுமையை குறிக்கிற உங்க லக்னாதிபதி உங்க பார்ட்னரோட ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருந்தா அது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னம்னு வச்சுப்போம். உங்க கிரகமான செவ்வாய் உங்க துணைவர் ஜாதகத்துல உச்சமா இருந்தா அவங்க மூலமா உங்க வளர்ச்சிக்கு வானம் தான் இல்ல. கடைசியா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சின்ன ஆனா முக்கியமான விதி இருக்கு. ஆண்களுக்கு சுக்கிரன் வலுவா இருந்தா மனைவி மூலமா வீடு வாகனம்னு வசதிகள் பெருகும். அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் வலுவா இருந்தா அவங்களுக்கு நல்ல செயல்திறன் உள்ள கணவர் அமைவார். அவர் மூலமா உங்க வாழ்க்கையே சூப்பரா அமையும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க ஜாதக பலமும் நீங்க தேர்ந்தெடுக்கிற துணையோட ஜாதக அமைப்பும் சேர்ந்தே உங்க திருமணத்துக்கு பிறகான வெற்றியை தீர்மானிக்குது.